ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான டிஷ் டொமேட்டோ ரைஸ். தக்காளி சாதம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஹோட்டல் டேஸ்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அல்லது தங்களுடைய குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களா இருந்தால் மார்னிங் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வித்தின் 15 or 20 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த டொமேட்டோ ரைஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன், அதனால் குக்கரவே எடுத்துக்கிறேன். குக்கர் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஸோ இப்போ குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ தாளிக்கிறதுக்காக நான் ஒரு 3 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2-3 கிராம்பு ப்ளஸ் கல்பாசி போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இதோட பிரியாணி லீஃப் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு வந்து டொமேட்டோ ரைஸ்க்கு, குஸ்காக்கெலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டொமேட்டோ ரைஸை பொறுத்தவரையும் ஆனியன் கம்மியாகவும் டொமேட்டோஸ் அதிகமாகவும் போடணும். ஸோ இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் புதினா தலை ஆட் பண்ணிக்கிறேன். புதினா தலை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா இதை வதக்கியாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டொமேட்டோ ரைஸை பொறுத்தவரையும் டொமேட்டோஸ் அதிகமாக போடணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ தக்காளிக்கு அப்புறம் நான் இதை ஆட் பண்ணுறனால கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். முன்னாடியே நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப அடி பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் பிரியாணி பவுடர் அவைலபிளாக இருந்தனால 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல். பிரியாணி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறோம். புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாக போடும்போது மட்டும்தான் ஹோட்டல் டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த படியில் 1/2 படி நான் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1 படி அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே குக்கரை பொறுத்தவரை 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை வந்து லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் வர்ற வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 1 விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அந்த வெயிட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும், அவசரப்பட்டு திறக்கக்கூடாது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ லைட்டாக வந்து கரண்டியை வச்சு நம்ம கிளறி விடுறோம். அப்போ தான் அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும்.
ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, ஏன்னா ரைஸ் அப்படியே உடஞ்சி ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரைஸுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.